ஃபாத்திமாக்கா இங்கே பாருங்க உங்களோட ஃபேவரட் சிக்கன் ரெசிபி. வாவ் ஃபரானா, பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன ரெசிபி இது? சீக்கிரமா சொல்லு. இதுதான் மலாய் சிக்கன் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். ஐ மீன் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 4 ஏலக்காய் சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், இல்லைனா கிரேவியோட கலர் மாறிடும். கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, 10 முந்திரி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்துக்கலாம், எக்ஸஸ் ஆயில் இல்லாமல். இது நல்லா ஆறின பிறகு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேம் ஆயிலில் சிக்கன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து ஊறின தண்ணி கொஞ்சமாக ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 கப் தயிரும் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா பீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 to 4 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜார்லேயும் தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் தான் சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சிக்கன் கம்ப்ளீட்லி டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நார்மலி முகலாய் ரெசிபீஸில் கிரேவி திக்காக தான் இருக்கும், ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் கம்ப்ளீட்லி குக் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக குக் ஆகிருக்கு நம்ம சிக்கன். அட் லாஸ்ட்டில் இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அண்ட் தென் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் மலாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா ஃப்ளேவர்ஸ் சிக்கனில் அப்சார்ப் ஆகும் அண்ட் சிக்கன் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே ஆயிலும் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் நம்ம மலாய் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மாஷாஅல்லாஹ் ஃபரானா, பார்க்கிறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. ஆமாங்க ஃபாத்திமாக்கா, பார்க்கறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதோட கிரேவி எவ்வளோ சில்கி ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது நீங்கள் பட்டர் நான், பரோட்டா, சப்பாத்தி, புலாவ் ஆர் நார்மல் ஒயிட் ரைஸ்லையும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஐயோ ஃபரானா, நீ இப்படி எல்லாம் சொன்னாலே எனக்கு வாயில தண்ணியா போகுதே. நான் உடனே போயிட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃபாத்திமாக்கா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.